அனைவருக்கும் வணக்கம். உங்களையெல்லாம் சந்திக்கல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொளி வாயிலாக நம்மளுடைய உறவுகளை சந்திப்பதில் எப்பவுமே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி தான். நான் பெரிய அளவுக்கு பேசுகிறேன்னா இல்லை என்னுடைய கருத்துக்கள் மற்றவங்கிட்ட போய் சேருதா இல்லை சரியான கருத்து சொல்கிறேன்னா அப்படிங்கிறதெல்லாம் பற்றியெல்லாம் நான் கவலைப்படுறதில்ல. ஆனாலும் கூட என்னுடைய பதிவுகளுக்கு நிறையா உறவுகள் ஃபோன் போட்டு பேசி பரவாயில்ல, நல்லா அருமையான கருத்துக்கள் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த நம்ம உறவுகள் பேசும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இந்த காணொளி எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நம்ம சகோதரர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ஒரு மாநாடு நடத்துகிறாரு. அந்த மாநாடு பறையர்களுக்கான மாநாடுன்னு சொல்லி போட்டிருக்காரு. உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நீண்ட நாட்களுக்கு பிறகு அல்லது நீண்ட வருடங்களுக்கு பிறகு இந்த சமூகத்தை ஒருங்கிணைக்கப்பட வேணும்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டார். அவருக்கு நம்ம முதல்ல வாழ்த்து சொல்லிக்கலாம். ஏனென்றால் அவரெல்லாம் அண்ணன் தொல் திருமாவுக்கு முன்னோடியே பறையர் பேரவை போன்ற அமைப்புகளை சென்னையில் நடத்தியவர்கள் அவரும் ஒருத்தர். அதனால் நம்ம அவர் எந்த வகையிலுமே நம்ம குறைத்து மதிப்பிட விடக்கூடாது. இப்போ இதில் எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் போட்ட காணொளிகள் அவர் வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது வாரத்துக்கு 2 தடவை நம்ம அண்ணன் திருமாவை பற்றி திட்டி போடுவார். அவங்க அரசியல் சார்ந்து அல்லது அவருடைய கருத்துக்கள் சார்ந்து இந்த சமூகத்திற்கு இவர் செய்கிற விஷயங்கள் சார்ந்து கருத்தியல் முரண்பாடோட வீடியோக்களை போடும்போது இங்கே நம்ம சொந்த பந்தமெல்லாம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, மறக்காமல் காலையில் எந்திரிச்சோன்னே முதல் வேலையை அதை தான் பார்வேர்ட் பண்ணுவாங்க. அது எதுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை அண்ணன் இதெல்லாம் கேட்டு திருமாவனை நம்மளுக்காக பேசிட்டுன்னு சொல்லி பேசுகிறாங்களா இல்லை வெறுப்பில் போட்டாங்களாங்கிறதெல்லாம் தெரியல. நம்ம அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக விரும்பலை. ஆனால் இன்றைக்கி அவர் ஒரு மாநாடு நடத்துகிறாரு. யாருக்காக நடத்துகிறாரு? அவருக்காகவே நடத்துகிறதா இருக்கட்டும். அதனுடைய பலன்கள் பின்னாடி யாருக்காக பயனடையும்? பறையர்களுக்காகத்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு பறையர்கள் என்ற அடையாளத்தோட ஒரு மாநாட்டை நடத்துகிறார். இந்த ஒரு செய்தியை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கிறோமா அப்படின்னு சொன்னால் உண்மையாலுமே இல்லை. யாரெல்லாம் அவருடைய வீடியோக்களை எல்லாம் ஃபார்வேர்டு செஞ்சாங்களோ அவங்கெல்லாம் நான் பார்த்துட்டு தானே இருக்கிறேன். ஒருத்தர் கூட நம்மளுடைய குழுக்களை போதுமான அளவுக்கு பரப்பலை. அப்போ நம்மளை எப்படி இந்த சமூகம் மதிக்கும்? பறையர்களுக்கு அரசியல் அங்கீகாரம் வேணுங்கிறீங்க. அவங்க ஏதோ ஒரு இடத்துல போய் நின்று சீட்டு கேட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்தில் அது அவங்க கட்சி சார்ந்தவர்களை வளப்படுத்திக்கிட்டு சொன்னால் அடிமையாகிறதுன்னு நீங்களே தான் திட்டுறீங்க. இல்லை 32 எம்எல்ஏக்கள் வேலையே செய்ய மாட்டேங்கிறான் பொட்ட பசங்கன்னு சொல்லி எல்லாருமே கண்ணாப்பின்னான்னு நம்மளே தான் திட்டுறோம். ஆனால் இன்றைக்கி அவர் ஒரு மாநாடு நடத்துகிறாருல்ல, அந்த மாநாடு நடத்தும்போது குறைந்தபட்சம் பரவாயில்லை அப்படின்னு ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுக்குற அளவுக்காவது நம்ம அதைய இந்த எதிர்ப்பாளர்கள் அங்கே போய் அவர் கூட சேர்ந்துருக்கணும். அப்படி சேராமல் போனது எனக்கு ரொம்ப எனக்கு வருத்தம். அவர் கூப்பிடலை. அவர் போடுற வீடியோவை கேட்காம நம்ம ஃபார்வேர்டு பண்ணுறோம்ல. இப்போ எனக்கே அவர் மேலே பல முரண்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் நான் அவரை ஆதரிக்கவும் செய்யலை, எதுக்கும் செய்யலை. ஆனால் பறையர்களுக்கான ஒரு வேலை செய்கிறாருங்கும் போது நிச்சயமாக உண்மையாலுமே நான் அதைய இதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று நம்ம செய்யணுமே அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய தொடர்ச்சிகள் எங்கேயுமே இல்லை. யாருமே அவருடைய செய்தியை பரப்புன மாதிரி தெரியல. அப்போது நம்ம மீது எப்படி இந்த மாற்று சமூகங்களுக்கும் சரி அரசியல் கட்சிகளுக்கும் சரி ஒரு மரியாதை வரும்? எப்படி நம்மளை அவங்க இவங்கள் ஒரு சக்தி, பறையர்கள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவெடுக்கிறாங்க. அப்போ இவருடைய கோரிக்கைகளும் இவர்களுடைய எண்ணங்களையும் நம்ம கொஞ்சமாவது நிறைவேற்றணும்னு சொல்லி எப்படி அவங்களுக்கு வராது. இதனால தான் நம்ம தொடர்ந்து அவமதிக்கப்படுறோம், தொடர்ந்து நம்ம புறக்கணிக்கப்படுறோம், நம்மளுக்கு அங்கீகாரங்கள் என்பதுமே கிடைக்காமல் இருக்குது. ஆனால் நம்ம அதை புரிஞ்சுக்கிறோமான்னு சொன்னால் இன்றைக்கி வரைக்கும் புரியல. நான் தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு கூட்டத்தை போடுவோம். உறவின் முறை சங்கங்களை கூட்டம் போடுங்க, ஒரு 10 பேர். அந்த 10 பேர் இருந்தால் தான் அந்த 10 100 அப்படிங்கிறத தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு தான் இருக்கிற. ஆனால் யாருமே இல்லை. சின்ன அமைப்புகள் சேர்றாங்க. சரி, அது கூட பரவாயில்ல. அந்த அமைப்புகளையாவது சரியான வகையில் நடத்துகிறாங்களான்னா அதுவும் இல்லை. சரி, இது மாதிரி ஒரு ஃபெமிலியரான ஒரு நபர்
ஒரு பறையர்களை ஒருங்கிணைக்கிறாங்க, நாமெல்லாம் போகலாம் அப்படின்னு நினைக்கிறோம்னா அதுவும் இல்லை. அப்போது நம்முடைய இலக்கு தான் என்ன? புலம்புறது மட்டும்தானே? யாராவது ஏதாவது நம்மளை அடிச்சிட்டாலோ அல்லது யாராவது ஏதாவது ஒரு இடங்களில் ஒரு மாவட்டத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா அதை மட்டுமே உட்காந்துக்கிட்டு முகாரி ராகம் பாடுறது மட்டும்தான் நம்ம வேலையாக இருந்தால் நாம் மட்டும் இல்லைங்க, நம்முடைய சந்ததிகளும் இது போன்ற அவல நிலையை சந்திச்சுட்டு தான் இருக்கும். நம்ம தொடர்ந்து பார்க்குறோம், தென் மாவட்டங்களில் நம்மளுக்கான அநீதிகள் நடந்துக்கிட்டே இருக்குது. அதை பார்த்து கூட நம்ம இன்னும் சரியாக பண்ணலை. இன்றைக்கி இவர் ஒரு மாநாடு நடத்துகிறாரு, சரி நாம் போக முடியாட்டி பரவாயில்லைங்க, இவர் நடத்துகிறாரு, இது நம்ம போய் ஆதரிக்கணும்னு சொல்லியாவது நம்ம ஒரு கருத்தை நம்ம போட்டிருந்தோம்னா அது முகநூல்லையும் மற்ற பகுதிகளையும் அது ஒரு எஃபெக்ட் ஆகி அவர் சார்ந்து நடத்தக்கூடிய அரசியல் கட்சிக்கும் அவர் சார்ந்து இயங்கக்கூடிய கூட்டணி கட்சியில் அவருக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். இல்லைன்னா மறுபடியும் அவரை வெளியே தான் நிற்கார வச்சு ஒரு சேர் போட்டு வச்சுட்டு அப்புறம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஆஹா பாரு இவரை இப்படி வச்சுட்டாங்க, அவரை மதிக்கலை அப்படின்னு சொல்லி மறுபடியும் நம்மளே தான் புலம்புவோம். எனவே யார் நம்மளுக்காக இயக்கம் நடத்தினாலும் சரி, அமைப்பு நடத்தினாலும் சரி, இது போன்ற கூட்டங்கள் நடத்தினாலும் சரி, தன்னார்வமாக என்றைக்கு நம்ம பறையர்கள் கலந்து கொள்கிறோமோ அன்றைக்கு தான் நமக்கான ஒரு விடியலை நோக்கியே பயணிக்க முடியும். இல்லைன்னு சொன்னால் புலம்பலை தவிர வேறு எதுவுமே நம்மக்கிட்ட மிச்சம் இருக்காது. அவனை பாரு இவனை பாரு, யாராவது கிட்ட ஒருத்தர் ஃபோனை போட்டு பேசிட்டோம்னா உடனே அப்படி அவங்களுக்கு தெரியுங்களா, ஐயோ அதெல்லாம் 100 வருஷமாக கேட்டாச்சு, அவங்களாம் 125 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க யார் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிட்டாங்க. நம்ம அதெல்லாம் பேசி பிரயோஜனம் கிடையாது. இன்றைக்கு நம்மளுக்காக யார் உழைக்கிறார்களோ அவர்களுடைய பின்னாடி நிற்கணும். அப்படி என்பது தான் உறவின் முறை சங்கத்தினுடைய நோக்கம். எனவே அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. முடிந்தவரை நீங்கள் அந்த மாநாட்டை வெற்றி பெற செய்யுங்க. இந்த அரசியல் அங்கீகாரத்தை பெறுவதற்கு ஒரு 2வது தலைமையை உருவாக்குவோம். நம்மளுக்கான ஒரு தலைமை விசிகே இருந்தது, இப்போது இருக்குதா இல்லையா அந்த விஷயத்துக்குள்ள நான் போக விரும்பலை. இனி ஒரு தலைமை உருவாகுது, கட்டாயம் அந்த மாநாட்டை நம்ம வெற்றி பெற செய்வோம். நன்றி, வணக்கம்.